இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேலிடத்து பிரஷர் ரொம்ப அதிகம். உங்க அப்பாக்கு நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இவர் வீராவை சமாதானப்படுத்தவும் இல்ல, வீராவை கேஸ வாபஸ் வாங்கவும் வைக்கல. வேற வழி இல்ல முத்துப்பாண்டி சார். உடனடியா அக்யூஸ்ட் 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன். அக்யூஸ்டா? யாரு மேடம்? இந்த கேஸ்ல யார் அக்யூஸ்ட்? நீங்களும் உங்க பையன் சிவபாலனும் தானே? 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க. என்னங்க அநியாயம் இது? இப்படியா திடுதிருப்புன்னு வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க? எங்க லாயரை வர வைக்கணும், முன்ஜாமீன் எடுக்கணும், எம்புட்டு வேலை இருக்கு சார். நீங்க ஏற்கனவே ஜாமீன்ல தான் இருக்கீங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண எந்த தடையுமே கிடையாது. ஆமா, உங்க பையன் சிவபாலன் எங்க? அவனை நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. அவன் மும்பை போறதுக்கு பிளைட் பிடிக்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. அதனால என்ன? ஏர்போர்ட்ல வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம். மதுரை ஏர்போர்ட் எந்த ஸ்டேஷன் லிமிட்? பெருங்குடி லிமிட் தான் மேடம். அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் இருக்கு. நிச்சயம் சிவபாலன் பிளைட் ஏறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் இருக்கு. என்ன மேடம் இது? மேடம் விசாரணைக்கு வரணும்னு சொல்லுங்க. நான் வரேன். வளர்ந்தவரை எடுத்து சொல்லலையா மேடம்க்கு? ஓ, இது விசாரணைக்கெல்லாம் அழைக்கிறது இல்ல, கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப கெஞ்சி என்ன பிரயோஜனம்? இங்க கெஞ்சுறத சமூகத்துக்கிட்ட கெஞ்சினா கேஸே இல்லாம போயிரும். மேடம், நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. வேணும்னா என்னைய கூட சேர்த்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடி பாவி, நீங்க 2 பேருமே விளங்க மாட்டீங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க.